கண்ணை சுத்தி கருவளையம். இது எதனால வருதுன்னு தெரியல, எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியலையா? அப்ப நான் சொல்ற டிப்ஸை ட்ரை பண்ணுங்க. வெள்ளரிக்காய் 1 எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு 1 எடுத்துக்கோங்க, ஒரு ரோஜா பூ எடுத்துக்கோங்க. இது 3யும் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சிருங்க. இதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. உங்க வீட்ல காட்டன் இருந்ததுன்னா அதை பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காட்டன் துணி இருந்ததுன்னா சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க ஜூஸ்ல நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு நைட் டைம்ல கண்ணு மேல வச்சுட்டு தூங்கிடுங்க. டெய்லி இதே மாதிரி பண்ணும்போது உங்க கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு சில்னஸ் வந்து ஃபீல் ஆகும். அந்த வெப்பம்லாம் குறைஞ்சிட்டு அந்த கண்ணுக்கு கீழே இருக்க அந்த பிளாக் மார்க் அப்படியே கொஞ்சம் லைட்டன் ஆயிட்டே வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஸ்கின்க்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். இது மட்டும் ட்ரை பண்ண கூடாதுங்க. இல்ல புரியல. இன்னொரு டிப்ஸும் சொல்றேன், அதை முக்கியமா ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா நைட் டைம்ல அதிகமா போன் யூஸ் பண்றது, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிவி பாக்குறது, சிஸ்டம் அதிகமா யூஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வெளிச்சம் வந்து கண்ணுல பட்டு பட்டு உங்களுக்கு வந்து கருவளையம் அதிகமா வரும். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் போறவங்க, டைம்க்கு வந்து நைட் டைம்ல தூங்காதவங்க, அவங்களுக்கும் வந்து கருவளையம் வரும். இதை வந்து தவிர்க்க முடியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.